அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த நகரத்தில் தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கடந்த 7ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி 15ஆம் தேதி வரைக்கும் இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது எதனால்? அதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு பேரழிவு நடக்கும்போது 5 கொஸ்டின் இருக்குது. இது அதாவது வென் எப்பொழுது நடந்தது, வேர் எங்கே நடந்தது, ஹவு எப்படி நடந்தது, ஹூ யாரால் நடத்தப்பட்டது, ஒய் ஏன் நடத்தப்பட்டது. 5 கொஸ்டின் இருக்குது. இப்போ அந்த 5 கொஸ்டின் விடை காண்போம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது எப்போ நடந்துச்சு? 7ஆம் தேதி 7/1/2025 வியாழக்கிழமையிலேருந்து அங்கே அப்போ ஆரம்பித்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த காட்டு தீ லாஸ் ஏஞ்சல்ஸ், அந்த ஹாலிவுட் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. திங்கட்கிழமை வரைக்கும், திங்கள் செவ்வாய் முடிஞ்சு இப்போ புதன் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வேர் எங்கே நடந்துச்சு, வென் எப்பொழுது நடந்துன்னு சொல்லிட்டோம். வேர் எங்கே நடந்துச்சு? அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடக்குது. ஹவு எப்படி? மணிக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த காற்று வேகமாக அடிக்குது. அதனால் சுழண்டு அடித்து அந்த நகரமே தீக்கிரை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் எரிந்து சாம்பலாயிடுச்சு. இந்த மாதிரி 12,000 வீடுகள்னால் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண வீடுகள் இல்லை. ஒவ்வொரு வீடும் $3 பில்லியன் பெறுமதி, $5 பில்லியன் பெறுமதி. சில வீடு $10 பில்லியன். ஒரு பில்லியன்றது 100 கோடி. 10 பில்லியன்னா 10 பெருக்கல் 100, 1000 கோடி டாலர். 1000 கோடி டாலர். அப்போ ஒரு டாலர் இன்றைக்கி மதிப்பு 86 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்துங்க. அப்போ 1000 பெருக்கல் 86, 86,000 கோடி ரூபாய். 86,000 கோடி ரூபாய் இந்திய ரூபாய்க்கு, இந்திய பணத்துக்கு 86,000. ஒரு வீடு 86,000 கோடி ரூபாய் பெருமான அந்த வீடுகள், ஒரு வீடு சாம்பாச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 12,500 வீடுகள் எரிந்து சாம்பலாகிவிட்டன. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லட்சம் பேர் அந்த குடியிருப்பை விட்டு கவர்மெண்ட்டால், அமெரிக்க அரசாங்கத்தால் வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க வேறு எங்கேயே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டில் பிரபல டாப் 5 முதல் 5 ஹீரோக்களுடைய வீடுகள் தீக்கு இரையாகி சாம்பலாகி போச்சு. அது மாதிரி கமலா ஹாரிஸ், துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் அவர்களுடைய வீடும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. ஜோ பைடன் அவருடைய மகன் வீடும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹாலிவுட்டில் வேலை பார்க்குற அத்தனை ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸு, அவங்க அத்தனை பேருடைய வீடும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அதாவது அமெரிக்காவிலே காஸ்ட்லியான ஒரு சிட்டி எதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ். அதுலேயே இந்த ஹாலிவுட்ன்ற இடம் எல்லாமே தீக்கு இரையாகி சாம்பலாகி போச்சு. இப்போ இது ஹவு எப்படின்னு விளக்கிட்டோம். இன்னும் சொல்லப்போனால், அதாவது அந்த மிருகங்கள்லாம் அந்த காட்டில் இந்த சூடு தாங்காமல் வெளியே இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களே, ஃபயர்மேன், அவங்கள்ட்ட தஞ்சமடையுது. அவங்க தண்ணியெல்லாம் ஊற்றி அதை காப்பாற்றுறாங்க. அந்த அளவுக்கு தீக்கு இரையாகி சாம்பலாகி போச்சு. இதனுடைய இது வரைக்கும் இழப்பு $250 பில்லியன். அந்த பொருளாதாரம் நாசமாக போச்சு, எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. சரி, இதை யார் செஞ்சா? உடனே அவங்க லாஜிக்காக யோசித்து பார்க்குறாங்க. என்ன இது காட்டு தீ? அது வருஷம் வருஷம் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டு தீ எல்லாம் பரவும். அது அணைச்சிருவாங்க. அது எப்போவுமே வழக்கமாக ஒன்று தான். இந்த முறை வரலாறு காணாத தீ, அந்த நகரமே எரிஞ்சு போகிற அளவுக்கு தீ. இதை யார் செஞ்சா? அவங்க அதாவது கடவுள்ன்ற வார்த்தை யாரும் பேசக்கூடாது. இறைவன் தான் அதை செஞ்சான் அப்படின்றத சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக யோசித்து பார்க்குறது, லாஜிக்காக யோசித்து பார்க்குறது,
அது மாதிரி போலீஸ் அவங்க மூடைய செரமனி. ஆனால் அது சமூக விரோதிகள், அதாவது அந்த லேண்ட் புரோக்கர்ஸ், அது அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேணும்னே எல்லாத்தையும் அழிச்சிட்டு மலிவு விலைக்கு வாங்கி திரும்ப அதிக விலைக்கு விற்கலாமா அப்படின்ற யோசனைகளை அவங்க செஞ்சுருப்பாங்களா? இது மாதிரி லாஜிக்காக யோசிக்கிறாங்களே தவிர இதை பண்ணது இறைவன்றது அவங்களுக்கு தெரியல. யார் செஞ்சா? இறைவன் தான் செஞ்சு. ஏகை அல்லாஹ் தான் இந்த பேரழிவை ஏற்படுத்தினான். ஏன் ஏற்படுத்தினான்? அதுக்கான விடையை நம்ம பார்ப்போம். அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, திருக்குறான்ல 30ஆம் அத்தியாயத்தில் 41ஆம் வசனம். அது வேறு எந்த சேனல்லையும் இந்த மாதிரியான ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்க மாட்டாங்க. அது நம்ம தெளிவாக சொல்லலாம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 நாளும் இந்த வீடியோக்குள்ளே வாட்ச் பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இப்போ சொல்ல வந்திருக்கேன். ஏக இறைவன் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தையும் மனித சமுதாயத்தையும் மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசிலையும் படைத்த ஏகனாய் அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையாக அருளிய இறுதி வேதம் திருக்குறான்ல சொல்லி காமிக்கிறான். ஏன் இந்த பேரழிவை நான் ஏற்படுத்தினேன், இறைவனாகி நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குறான்ல 30ஆம் அத்தியாயத்தில் 41 வசனம். மனிதர்களின் கைகள் தேடிக்கொண்ட தீச்செயல்களின் காரணத்தினால் கடலிலும் தரையிலும் நாசமும் குழப்பமும் தோன்றின. தீமைகளிலிருந்து அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தார்களே தீவினைகள், அவற்றில் சிலவற்றை இவ்வுலகிலும் அவர்கள் சுவைக்கும்படி அவர் செய்கிறார். மனிதர்கள் தங்கள் கைகளினால் தேடிக்கொண்ட பாவத்தின் காரணமாக, தீச்செயலின் காரணமாக கடலிலும் பூமியிலும் அதாவது தரையிலும் குழப்பம், அழிவு பரவிவிட்டது. தாங்கள் செய்ததில் சிலவற்றை அவர்களை சுவைக்க செய்வதற்காக அல்லாஹ் ஏகனாய் அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான். இதனால் அவர்கள் பாவங்களிலிருந்து மீண்டு விடக்கூடும். திருநாள் இல்லை. ஆனால் அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக தான் நான் இந்த தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படின்னா. சரி, இந்த அமெரிக்கர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கடந்த 1 வருடம் 100 நாள், அது 365 + 100 465 நாள் முடிஞ்சு போச்சு. 46,500 சிவிலியன்ஸ், அதாவது அவர்கள் போர் வீரர்கள் கிடையாது, குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள், ஆண்கள், டாக்டர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நர்ஸுகள், அது மாதிரி ஐநா ஊழியர்கள், ஐக்கிய நாட்டு சபை அந்த ஐநா ஊழியர்கள், நம்ம செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள், அது மாதிரி சென்ட்ரல் கிச்சன், வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன், அதாவது உலக மத்திய சமையலறை சேர்ந்த ஊழியர்கள், அது மாதிரி செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள், அகதிகள் முகாமில் தங்கியிருந்தவங்க, அது மாதிரி இது மாதிரி பொதுமக்களை 46,500 பேரை கொண்டு குவிச்சிருக்காங்க. யார்? இஸ்ரேல் கொண்டு குவிக்குது. பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமராக இருக்கார். அந்த இஸ்ரேல் ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற அவங்க இராணுவம் கொன்று குவிக்குது. அதாவது சர்வதேச போர் சட்டத்தின்படி சிவில் பொதுமக்களை எந்த துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்படக்கூடாது. எந்த நாட்டிலையும் எந்த போர் நடந்தாலும், ஒரு நாட்டுக்குள்ள ஒரு நாட்டுக்கு போர் நடந்தால் அந்த அந்த அடுத்த நாட்டினுடைய பொதுமக்கள் மேலே கை வைக்கக்கூடாது. அது மாதிரி அவங்க இந்த நாட்டு பொதுமக்கள் மேலே கை வைக்கக்கூடாது. இது சர்வதேச போர் சட்டம், அதாவது இன்டர்நேஷ்னல் லா, வார் லா. இதை சர்வசாதாரணமாக மீறி இஸ்ரேல் 46,500 பேர், இன்னும் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. நாட்டில் கொண்டு குவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 லட்சத்துக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள், பெரும்பான்மையான முஸ்லீம்கள் தான். அந்த மக்களுடைய அவர்களை ஊனமாக்கிட்டாங்க. கண் கூடாக போயிடுச்சு, 2 கையும் இழந்தவங்க, 2 கால் இழந்தவங்க, 1 கை இழந்தவங்க, இது மாதிரி அங்கத்தை சிதைச்சிட்டாங்க. அவங்க திரும்ப அவங்க வாழ்நாளில் திரும்ப அந்த இதை பெறவே முடியாதுன்ற அளவுக்கு 2 லட்சம் பேர், சுமார் 2 லட்சம் பேருக்கு இந்த அவங்க படுகாயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 90% வீடுகளை அடித்து உடைச்சி நாசமாக்கிட்டாங்க. அதாவது தங்கறதுக்கு வீடுகளே இல்லை. இப்போ டென்ட் அடித்து யாரும் தங்க வச்சுருக்காங்க. அந்த பாலஸ்தீன அந்த சுகாதார அந்த அமைப்பு அங்கங்கே டென்ட்டு போட்டு, டெம்பரரியாக டென்ட் போட்டு தங்க வச்சுருக்காங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுவிட்டது. இவங்க மின்சாரம் துண்டிச்சிட்டாங்க. இன்டர்நெட்டு கிடையாது, மின்சாரம் கிடையாது, தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, மருத்துவம் கிடையாது. மருத்துவமனைகளை கொண்டு போடுறாங்க, பள்ளிவாசலில் கொண்டு போடுறாங்க, சர்ச்சுகளில் கொண்டு போடுறாங்க, அகதிகள் முகாமில் கொண்டு போடுறாங்க.
ஃப்ளைட்டில் வானத்துலேருந்து ஃப்ளைட் மூலமாக வந்து குண்டு போட்டு அடிக்கிறாங்க. இவ்வளவு பயங்கரமான பேரழிவு. குழந்தை மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து தண்ணீர் பிடிக்க வருது, அது மேலே பாம்பு போட்டு அடிக்கிறான். கிட்டத்தட்ட 46,500 பேரில் 20,000 குழந்தைகள். அவங்க என்னென்னா அடுத்த ஜென்ரேஷன் இருக்கவே கூடாது, அந்த பாலஸ்தீன முஸ்லீம்கள் உயிர் வாழவே கூடாது. 22 லட்சம் பேரில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை பாதிக்கப்பட்டு வச்சாச்சு. அதுவும் இல்லாமல் வீடுகளே தங்கறதுக்கு வீடுகளே இல்லாத அளவுக்கு அழிச்சாச்சு. அவ்வளோ கொடுமை செய்கிறாங்க. அது மாதிரி வெளிநாடுகள்லேருந்து உதவிகள் வந்தாலும், அது தண்ணீர், உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் வந்தாலும் அதை பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. எல்லா எல்லையில் ரமலா, அது ரஃபா எல்லையில், இன்னொரு எல்லையில், 2 எல்லையிலும் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே தண்ணி போகாது. குழந்தைகள் அது வந்து தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் பரிதவிச்சுட்டு வராங்க. இது எல்லாமே உலகத்துக்கே தெரிஞ்சது. ஐநா செயலாளர், பொதுச் செயலாளர் வந்து இந்த இஸ்ரேலுடைய செக்ரட்டரியை கேட்குறாரு, அந்த இஸ்ரேல் பிரதிநிதியை கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணக்கூடாது, சர்வதேச போர் சட்டத்துக்கு எதிரானது. அந்த இஸ்ரேல் பிரதிநிதி என்ன சொல்கிறாருன்னா, நீ வேணால் ரிசைன் பண்ணிட்டு போ, அதாவது ஐநா பொதுச் செயலாளர் பதவியை நீ ரிசைன் பண்ணிட்டு போ, நாங்கள் இப்படி தான் செய்வோம். ஆக இவங்களை எந்த லாவும் கட்டுப்படுத்தாது, யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற நிலையில் அவங்க வந்து அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து அமெரிக்கா. அதாவது அமெரிக்கா எந்தவித உதவி செய்யலைன்னு சொன்னால் அந்த போர் வந்து அதிகபட்சம் 3 மாதத்தில் முடிஞ்சிருக்கும். ஹமாஸ் ஜெயிச்சிருப்பாங்க, பாலஸ்தீன மக்கள் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து தொடர்ச்சியாக உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பில்லியன் டாலர்ஸாக உதவி செய்கிறாங்க, இராணுவ உதவி செய்கிறாங்க, கப்பலை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அது ஒரு திருநெல்வேலி மாவட்டம் மாதிரி ஒரு சின்ன இடம் தான் அந்த ஹமாஸ் அவங்க இருக்கிற இடம், காசா பகுதி. அந்த இடத்த இவங்க பெரிய நிலப்பரப்பில் இருக்காங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாலாம் அவங்க கண்ட்ரோலாக இருக்குது. அவங்க வந்து பலமுனை தாக்குதலாக பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஆதரவாக, ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா கிளம்பிறங்குறாங்க. அது மாதிரி ஹூதிகள், ஏமன்லேருந்து ஹூதிகள் கிளம்புறாங்க. ஈரான் கிளம்புறாங்க, IRGC. ஆக எல்லாருமே வந்து அவங்க வந்து இஸ்ரேல் தான் தாக்க முடியுது. அதையும் இந்த ஐண்டோமை தாண்டி தாக்குறது ரொம்ப குறைவு. அதுதான் செய்ய முடியுது. இவங்களுக்கு உதவி செய்கிற, இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற அமெரிக்காவை அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அமெரிக்கா ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஹமாஸாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, ஹிஸ்புல்லாவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, ஹூதிகளாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி ஈரானாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கேருந்து கண்டவன் தாவரை வந்து ஏவுகணை அனுப்புனா கூட அங்கே போய் சேராது. அந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக இருந்த நாடு தான் அமெரிக்கா. அப்போ இவங்க பண்ணுற அநியாயத்துக்கு யார் தான் தண்டனை கொடுக்குறது? அல்லாஹ் வந்து அவங்க வந்து திருந்துறதுக்கான அவகாசம் கொடுத்தான். எப்போ? எத்தனை நாள்? 365 ப்ளஸ் ஒரு 95, 100ன்னு வச்சிங்களேன். 465 நாள், 460 நாள் டைம் கொடுத்தான். அப்போது அவங்க திருந்தினோடனே அல்லாஹ் தன்னுடைய அதாபை இறக்குறான். ஏன் இறக்குன்னு சொன்னால், மனிதர்கள் தங்கள் கைகளினால் செய்த பாவத்தின் காரணமாக கடலிலும் பூமியிலும் தரையிலும் குழப்பம், அழிவு பரவிவிட்டது. அதாவது தீக்கிரையான அந்த அழிவு பரவிவிட்டது. தாங்கள் செய்ததில் சிலவற்றை அவர்களை சுவைக்க செய்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான். இதனால் அவர்கள் பாவங்களிலிருந்து திரும்பி விடக்கூடும், மீண்டு விடக்கூடும். இப்போ இது அதாவது நம்ம பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்த காரணத்தினால் எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் நமக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கான். அதனால் வந்து நம்ம திருந்திடணும். அதனால் அந்த பாலஸ்தீன் அந்த முதல்ல சீஸ்-ஃபயர் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன செய்யணும்? போரை நிறுத்தணும். இஸ்ரேலை கூட்டு அட்வைஸ் பண்ணணும், இனிமேல் வந்து பாலஸ்தீனை தாக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அமெரிக்கா, உலக நாடு அத்தனை பேரும் பாலஸ்தீனுக்கு தனி நாடு அந்தஸ்து கொடுக்கணும், சுதந்திர நாடாக அறிவிக்கணும்னு சொன்ன பிறகும் கூட தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அமெரிக்கா வந்து அந்த தனி நாடு கொடுக்க விடாமல், சுதந்திர நாடாக அறிவிக்க விடாமல் 2-3 தடவை பண்ணிடுச்சு. ஆக வந்து அந்த அமெரிக்கா என்ன செய்யணும்? வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் 17,000 பேர்கிட்ட இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. யார்? பாலஸ்தீன மக்கள். அவங்கள உடனடியாக விடுதலை செய்யணும். அது மாதிரி அந்த கட்டமைக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து எல்லா விதமான உதவிகளும் செய்யணும். மறுசீரமைப்பு செய்கிறதுக்கு பாலஸ்தீனம் எல்லா விதமான உதவி செய்யணும். இது அத்தனையும் செய்யும். உணவு, தண்ணீர்,
மருந்து பொருட்களெல்லாம் உடனடியாக திறந்து விடணும், மின்சாரம் உடனடியாக கிடைக்கணும். இதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய பிராயச்சித்தம். இதெல்லாம் அவங்க மனசு குளிர அதில் பிராயச்சித்தம் செஞ்சால் பேரழிவுலேருந்து தப்பலாம். இல்லை இதெல்லாம் அது அது வேறு இது வேறுன்றாங்க. முஸ்லீம் மக்களே என்ன சொல்கிறாங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதாவது பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் கொடுமைப்படுத்துவதற்கும் அதுக்கு உதவி செய்கிற அமெரிக்கா உதவி செய்து அதுக்கு அந்த அந்த நிகழ்ச்சிக்கும் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற தீ விபத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுங்க. அந்த படைச்சவன் சொல்கிறான், மனிதர்கள் தேடிக்கொண்ட தீ செயலின் காரணத்தினால் கடலிலும் தரையிலும் குழப்பம் அழிவு பரவிவிட்டது. தாங்கள் செய்ததில் சிலவற்றை அவருடைய சுவைக்கு செய்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு செய்கிறார். இதனால் அவர்கள் பாவங்களிலிருந்து மீண்டு விடக்கூடும், அவங்க பாவத்திலையும் திரும்பிவிடக்கூடும், அவன் திருந்திடக்கூடுன்றதுக்காக நான் அந்த வேதனையை இறக்குறேன்றான். படைச்ச இறைவனே காரணம் சொல்கிறான். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்களா, அது வேற இது வேற அப்படின்னா. அப்போ அது வேற இது வேறு சொன்னாலே அவன் திருந்த மாட்டான். அப்போ அதை முஸ்லீம் மக்களே என்ன சொல்கிறாங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அது உண்மையில் அதுக்கு சம்மந்தம் இல்லை போட்டிருக்கு அப்படின்னு திரும்ப ஆடுறா. அது இங்கே அணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண, அங்கே வந்து அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா அவன் திருந்த மாட்டான். இப்படி தானே யோசிப்பான். ஆக அது அப்படி அல்ல. இறைவனே சொல்கிறான், அது இந்த பாவத்தின் காரணமாக நீ பாவம் செய்கிற, அதனால தான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, ரைட்டு. அதாவது டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்னுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய 33,49,00,000 பேர் தான். கிட்டத்தட்ட 34 கோடி பேர் தான் அமெரிக்காவுடைய பாப்புலேஷன். அதில் கலிஃபோர்னியாவுடைய பாப்புலேஷன் 3.9 crores, அதாவது 4 கோடி, சுமார் 4 கோடி. அதில் கலிஃபோர்னியாவில் வாழ்கிற யூதர்களுடைய பாப்புலேஷன், யூதர்கள்னால் சாதாரண யூதர்கள் இல்லை, அவங்க வந்து ஜியோனிஸ்ட், இன அழிப்பு செய்கிறதுக்காக யூதர்கள் அங்கே இஸ்ரேலுக்கு வருஷம் $140 பில்லியன் கொடுக்குறாங்க. அதாவது ஜியோனிஸ்ட், அதாவது இன அழிப்பு யூதர்களுடைய பாப்புலேஷன் அந்த கலிஃபோர்னியாவில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டும் 12,34,540 பேர் இருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து கலிஃபோர்னியா மாவட்டத்தில் மட்டும், அந்த ஸ்டேட்லேருந்து மட்டும், மாவட்டம் இல்லை ஸ்டேட்லேருந்து மட்டும் வருஷத்துக்கு $140 பில்லியன் கொடுக்கப்படுது. இப்போ அதாவது இந்த 465 நாட்களாக போர் நடக்குதுல்ல, அதில் பாலஸ்தீன மக்களுக்கு இழப்பு எவ்வளவுனா $40 பில்லியன். ஆனால் வருஷம் இந்த யூதர்கள், அதாவது அமெரிக்கா வாழ் யூதர்கள், கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வசிக்கிற யூத ஜியோனிஸ்ட்டு வருஷம் அந்த இஸ்ரேலுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு $140 பில்லியன். சரி, இப்போ அழிக்கப்பட்ட அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் அழிக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தினுடைய அளவு, அந்த தொகை என்னன்னு சொன்னால் $250 பில்லியன். ஹமாஸ், அதாவது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தில் அமெரிக்க துணையோடு அடித்த பொருளாதாரனுடைய அளவு வந்து $40 பில்லியன். இப்பொழுது இறைவன் இறைவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் அடித்தது வந்து $250 பில்லியன். அது 40, 250. ஆக இறைவனுடைய கோபம் இதில் தெரியும். சில முஸ்லீம்களே என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் அது குட்டி அரபு தேசம்னு ஒரு ஏரியா இருக்குது கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே. அதில் வந்து நிறைய முஸ்லீம் மக்கள் தான் வாழ்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்கன்னா அந்த முஸ்லீம்களையும் சேர்ந்துலாம் அழிக்கப்படுறாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இது ஏன்ட்ட கேட்டாங்க, இறைவன்கிட்டே கேட்போம். லெட் அஸ் ஆஸ்க் அவர் காட். அது நம்மளுடைய சேனலுடைய டைட்டிலே அதுதான், லெட் அஸ் ஆஸ்க் அவர் காட். அதாவது இறைவன் சொல்கிறாங்கன்னா 8வது அத்தியாயத்தில் 25வது வசனம் திருக்குறான்ல, இது முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் இதில் செய்தி இருக்குது. உங்களில் அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டுமே திண்ணமாக ஏற்படாத அனைவருக்கும் சேர்ந்தே ஏற்படுகின்ற தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அதனால் சொன்னால், உங்களில் அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டுமே திண்ணமாக ஏற்படாத, அநியாயம் செய்யாதவர்களுக்கும் அனைவருக்கும் சேர்ந்தே ஏற்படுகிற தண்டனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். புரியலையோ? சரி, இதுக்கு விளக்கமாக ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, மூமின்களுடைய தாய்,
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புவியில் பாவங்கள் மலிந்தால் புவிவாசிகள் மீது அல்லாஹ் தனது வேதனை இறக்குவார் என கூறினார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, அப்பொழுது நான் அவர்களுடைய வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியவர்கள் இருப்பார்களே, முஸ்லீம்கள் இருப்பாங்களே என கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம் இருக்கவே செய்வார்கள், இருப்பாங்க. பின்னர் அவர்கள் அல்லாஹ்வின் அருளுக்கு ஆளாவார்கள் என்று கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். அதாவது முஸ்லீம்களும் சேர்ந்தே அடிக்கப்படுவார்கள். நல்லவங்க தான், முஸ்லீம்கள் தான், அவங்களும் சேர்ந்து அநியாயம் செய்கிறவங்களை அடிக்கும்போது அதில் சில முஸ்லீம்களும் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களும் சேர்ந்து அடிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் அருளுக்கு சொந்தக்காரர்கள். என்ன அருளுக்கு சொந்தக்காரங்க? அது எப்படி? அதுக்கு என்ன விளக்கம்? அவங்க ஷஹீத் அந்தஸ்து கிடைக்கும். ஷஹீதுனா என்ன? உயிர் தியாகம், இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த அந்தஸ்து கிடைக்கும். அப்படின்னா என்ன? அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? மற்றவங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு அவனுக்கு கபரில் வேதனை, மறுமையில் நரக நெருப்பு, அந்த வேதனை மட்டும்தான். ஆனால் அந்த அநியாயம் செய்யலை, அவங்க முஸ்லீம்களாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, அவங்களும் அந்த இதில் அழிஞ்சு போகிறாங்க. இப்போ இதில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த தீ விபத்தில் வந்து 24 பேர் இறந்து போயிட்டாங்களாம், 16 பேரை காணலையாம். அவங்க 8 நாளாக காணலைன்னா அவங்களும் கீழே கறி செத்து போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது 24 + 16 40 பேரை காணும். அதில் முஸ்லீம்கள், ஒரு முஸ்லீம் இருக்காருன்னு வச்சுக்கிடுமே, முஸ்லீம் இருக்காருல்ல, அப்போ வந்து இப்போ நாங்கள் அநியாயம் பண்ணோம்னா எங்களை மட்டும் தானே அடிக்கணும், அவங்க முஸ்லீம் சேர்த்து அடிச்சிருக்காங்கன்னா அவங்க சொன்னார், அந்த எதிராளிகள் சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க நிமிஷம், வல்லமை மாண்பு மிக்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியவர்களும் இருப்பார்களே அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும்போது, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம் இருக்கவே செய்வார்கள். பின்னர் அவர்கள் அல்லாஹ்வின் அருளுக்கு ஆளாவார்கள் என்று கூறினார்கள். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஷஹீத் அந்தஸ்து கிடைக்கும். ஷஹீத் அந்தஸ்துனா என்ன? அப்போ என்னன்றது தெரியணும் இல்லையா? ஷஹீதுனா உயிர் தியாகம் செய்தவர்களுடைய அந்தஸ்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் பாதையில் வீர மரணம் அடைந்தவர்களின் உயிர்கள் பச்சை நிற பறவைகளின் வயிற்றுக்குள் இருக்கும். சுவனத்தில் அவை நினைத்தபடி சுற்றி திரிந்துவிட்டு அல்லாஹ்வின் அர்ஷின் அரியாசனத்தின் கீழ் தொங்கவிடப்பட்டுள்ள கண்ணாடி கூடுகளுக்கு வந்து சேரும். அதாவது ஷஹீது ஆனவங்க, உயிர் தியாகம் செஞ்சவங்க வந்து கபர் வாழ்க்கை கிடையாது, அவங்க நேரடியாக சொர்க்கம் தான். சொர்க்கத்தில் மனித வடிவத்தில் இருக்க மாட்டாங்க, பச்சை நிற வடிவத்தில் இருக்க பச்சை நிறத்தில் உள்ள பறவையின் வயிற்றுக்குள் அவங்களுடைய ரூஹு இறைவன் செலுத்திடுவான். அவங்க ஜாலியாக சுற்றி திரிவாங்க, சொர்க்கத்தில் ஜாலியாக சுற்றிடுவாங்க. சுற்றி தெரிஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய அரியாசனத்தின் கீழே தொங்க விடப்பட்டுள்ள கண்ணாடி கூடுகளுக்கு வந்து சேரும். பிறகு உங்களுடைய இறைவன் அவைகளை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா, எனக்காக நீங்கள் உயிரை தியாகம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது வசதி குறைவு இருக்கா, ஏதாவது நான் செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அது என கேட்பான். அதற்கு அவர்கள், எங்களது இறைவா, இனி எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? எங்கள் இறைவா, உயிர் தியாகம் செஞ்ச அந்த தியாகிகள் சொல்கிறாங்க, ஷஹீதுகள், எங்கள் இறைவா, இனி எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? உனது படைப்பினங்களில் எவருக்கும் கொடுக்காததையெல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றாயே என்று கூறுவார்கள். அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, உன்னுடைய படைப்பினங்கள் எத்தனை படைப்பினங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத அருள் கூட எங்களுக்கு கொடுத்துருக்கிய, அந்த சொர்க்கத்தை கொடுத்துருக்கிய, எங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றுமே தேவையில்லை அப்படின்ற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. மறுபடியும் இறைவன் கேட்பான். அல்லாஹ் கேட்பானா, மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கான். தாங்கள் ஏதாவது ஒன்றை கேட்காமல் விடப்பட மாட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளும் அவர்கள், இறைவா இவ்வளவு மறுபடியும் வற்புறுத்தி கேட்குறேன் இல்லை அதனால் அவங்க கேட்குறாங்க, இறைவா எங்களை மறுபடியும் உலகிற்கு நீ அனுப்பி உன்னுடைய பாதையில் மறுபடியும் வீர மரணம் அடையும் வரை நாங்கள் அறப்போர் செய்ய விரும்புகிறோம் என கூறுவார்கள். இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேட்குறல, அப்போ ஒன்று செய், மறுபடியும் நம்ம மனுஷனாக படைச்சிரு, மறுபடியும் உன்னுடைய பாதையில் போர் பண்ணி உனக்காக உயிரை தியாகம் பண்ணணும், அதுக்காக மறுபடியும் மனுஷனாக படைச்சிரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, அப்பொழுது இறைவன் கூறுவான், நிச்சயமாக அவர்கள் உலகத்தின் பக்கம் மீட்கப்பட மாட்டார்கள் என்பதை நான் எழுதிவிட்டேன். உலகத்தின் பக்கம் அவர்கள் திரும்ப அனுப்பப்பட மாட்டார்கள், ஏற்கனவே அல்லாஹ் எழுதிட்டான். அதனால் அவங்க வந்து திரும்ப உலகத்துக்கு அனுப்பப்பட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்குது.
அந்த அளவுக்கு அந்த உயிர் தியாகம் செஞ்ச அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும்? இந்த தீயவர்களோடு சேர்ந்து அழிக்கப்படுகிற நல்லவர்களுக்கும் உடனடி சொர்க்கம். மற்றவங்களுக்காவது கபூர் வாழ்க்கை, ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த நியாய தீர்மானம் கியாமத் அன்னைக்கு அவர்கள் வந்து உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அவர்கள் விசாரணையெல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் இறைவனுக்காக உயிரை தியாகம் பண்ண அந்த உயிர் தியாகிகளுக்கு உடனடியாக சொர்க்கம். ஆனால் மனித வடிவத்தில் இருக்க மாட்டாங்க, பச்சை பறவை வடிவத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அந்தஸ்து அப்படின்றத சொல்லி காமிக்கலாம். அதாவது யூதர்களுக்கும் இந்தியாவில் வாழ்கிற அந்த முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துகிற ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்க பரிவாரத்துக்கும் அங்கே உலகம் முழுசும் பரவி கிடைக்கிற குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கிற யூதர்களுக்கும் இறைவன் என்ன சொல்கிறான்? முஸ்லீம்களை துன்புறுத்தின் காரணமாக என்ன நடக்கும், நீங்கள் என்ன செஞ்சால் நீங்கள் வந்து தப்பிப்பீங்க இறைவனுடைய தண்டனை என்று சொல்லி காமிக்கிறான். திருக்குறளில் 85வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான், நிச்சயமாக எவர்கள் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் தௌபா பாவமன்னிப்பு கேட்கவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஆக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் எல்லாம் செஞ்சுக்கிறேன். இந்தியாவில் வந்து சங் பரிவார்கள் வந்து இந்தியா முஸ்லீம்களுக்கு எதிராக குஜராத்தில், யூபியில், காஷ்மீரில், அஸ்ஸாமில், ராஜஸ்தானில் எல்லா மாநிலங்களையும், கர்நாடகாவில் எல்லா மாநிலங்களும் அநியாயம் செய்கிறாங்க. புல்டோசர் வச்சு வீட்டு அடிக்கிறது, ஆளே இல்லாமல் ஆக்கிறது. குஜராத்தில் 3000 முஸ்லீம் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். அங்கே ஜம்மு காஷ்மீரில் வந்து 1.5 லட்சம் முஸ்லீம்களை காணல, அரை விதவைகளாக முஸ்லீம் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது முஸ்லீம் இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான முஸ்லீம் இளைஞர்களை கையை காலை ஒடித்து வேறு மாநிலங்களில் ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் கேள்விப்படுறோம். இப்படிலாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து நிம்மதியெல்லாம் இருந்துட முடியாது, உங்களுக்கு தண்டனை இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தௌபா பாவமன்னிப்பு, அல்லாட்ட பாவமன்னிப்பு கோரி, அதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த படைத்த இறைவனாகி அல்லாஹ்விடம் நீங்கள் பாவமன்னிப்பு கோரினா அல்லாஹ் உங்களை பாவத்தை மன்னிச்சிடுவான், நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அப்படி இல்லை என்றால் மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்று கூறினார். அதாவது நிச்சயமாக எவர்கள் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் தௌபா பாவமன்னிப்பு கோரவில்லையோ அவர்களுக்கு மறுமையில் நரக வேதனை உண்டு, மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. இதான் கரித்து பொசுக்கிட்டாங்க, அது வந்து வீட்டை பொசுக்கியிருக்கான். ஒரு 24 பேரை மட்டும் வந்து அவங்களே பொசுக்கியிருக்கான். இறைவன் நாடினால் இது இன்னும் அது பரவும் சொல்கிறாங்க. அதாவது அது நிறுத்துறதுக்கு வழியே கிடையாது அப்படின்றாங்க, தண்ணி கிடையாது அங்கே. அதில் எல்லாம் வுட்டில் கட்டின வீடு, அதாவது பிரம்மாண்டமான வீடுகள், அது கட்டையில் வுட்டில் கட்டின வீடு, காங்கிரீட்டில் கட்டின வீடுகள் கிடையாது. அது எரிஞ்சு போன அத்தனையும் வுட்டில் அழகழகான வுட்டில் கட்டின வீடு, பிரம்மாண்டமாக இருக்கும். ஹாலிவுட், அதாவது உலக சினிமாவின் தலைமையகம், அதான் ஹாலிவுட்டை எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. ஆக வந்து கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டுன்றான். இது கரித்து பொசுக்கும் வேதனை தானே. அப்போ பாவமன்னிப்பு கோரினா என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு அல்லாட்ட தௌபா செஞ்சு ஏக இறைவனாக அல்லாவிடம், இறைவன் ஒருவன் தான், அவன் தான் அல்லாஹ். அறிவுள்ள அல்லான்றோம், தமிழில் இறைவன்றோம், இங்கிலீஷில் காடன்றோம், அவ்வளோதான். அல்லாஹ்னா ஏதோ அரபு நாட்டு சாமி, முஸ்லீம் சாமி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை படைத்த மனிதர், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், ஆரியர்கள், திராவிடர்கள், மங்கோலியர், அனைத்து மக்களையும், அனைத்து ஜாதி மக்கள், அனைத்து மதத்து மக்களையும், இன மொழி அனைத்து மக்களையும் படைத்த ஏக இறைவன் அல்லான்றது அரபி வார்த்தை, இறைவனுக்கு அல்லாஹ். அந்த அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரி நீங்கள் பாவ மன்னிப்பு கோரினால் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நோவா, மகா நூன்னு ரிக் எஜிர் சாமான்னு அதனோட வேதத்தில் போட்டிருக்கும், நோவான்னு பைபிளில் போட்டிருக்கும், நூஹுன்னு குரானில் போட்டிருக்கும். அந்த இறை தூதர் சொன்ன வார்த்தையை நான் படித்து காமிக்கிறேன். நீங்கள் உங்களிடம் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். 71வது அத்தியாயத்தில் 10, 11, 12. மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் அல்லாவிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்று கூறினார். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவான். அப்படி செய்வீர்களாயின் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். இப்போ அவங்களுக்கு தேவை என்னது? கலிஃபோர்னியாவில் மழை தான். அந்த மழை பெஞ்சால் அந்த தீ அணைஞ்சிரும். அப்படி செய்வீர்களா அல்லாட்ட தௌபா செஞ்சீங்கன்னா அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். 2, அடுத்தாப்புல அன்றியும் அவன் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான். இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான். உங்களுக்கு என்ன நேர்ந்தது?
அல்லாஹின் மகத்துவத்தை மேன்மையை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆகவே இந்த பெஞ்சமின் நெதன்யாகு, ஜோ பைடன், அது மாதிரி அந்த ஆண்டனி பிளிங்கன், இது மாதிரி நபர்கள், அது மாதிரி இவர் 20ஆம் தேதி பதவி ஏற்க போகிற டொனால்டு ட்ரம்ப், எல்லாரும் அல்லாட்ட பாவமன்னிப்பு போங்க. அமெரிக்க மக்கள், அதாவது அநியாயம் செய்த மக்கள், எல்லா மக்களும் இல்லை, அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக வெள்ளை மாளிகைக்கு எதிரில் போராடினாங்க. அந்த மக்கள் அல்ல, அவங்க நல்ல மக்கள். அதாவது இவங்களுக்கு தீமை செய்கிறதுக்காக பொருளாதாரத்தை கொடுத்தாங்களே, பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்வதற்காக இஸ்ரேலுக்கு பொருளாதார உதவி செஞ்சாங்களே, அந்த மாதிரி அந்த அநியாயக்கள் அத்தனை பேரும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, அவருடைய தூதரனும், நான் சாட்சிக்குரிய சத்திய கலிமாவை ஏற்று இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக மாறி அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் ஏகனாகி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் என்னெல்லாம் செய்ய வேண்டாம், பாவத்தை நான் மன்னிப்பேன்றான், தொடர்ச்சியாக மழையை பெய்யப்படியே செய்வேன்றான், உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும், உங்களை இழந்த பொருட்களையும் கொடுத்துருவான், புதல்வர்களை உண்டாக்குவான், அது மகன் மகள் கொண்டு உதவி செய்வான், இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான், இன்னும் ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு செய்வான். இதே லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான். உங்களுக்கு என்ன நேர்ந்தது, அல்லாஹின் மகத்துவத்தையும் மேன்மையை நீங்கள் உணரவில்லையா, உணராமல் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஆனால் இதில் ஒரு சிலர் திருந்தலாம், ஆனால் மிக பலர் திருந்த மாட்டாங்கன்ற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நாம் அவர்களுக்கு நமது பல அத்தாட்சிகளை கொடுத்திருந்தும் அவற்றை அவர்கள் புறக்கணித்து கொண்டே வந்தார்கள். திருக்குறானில் 1584. அடுத்தாப்புல இன்னொரு வருஷம் சொல்லலாம், 27:16 சொல்கிறான், அத்தாட்சிகளை கண்ட அவர்களுடைய உள்ளங்கள் அவற்றை உண்மை என உறுதி கொண்ட போதிலும் கர்வம் கொண்டு அநியாயமாக அவற்றை அவர்கள் மறுத்தார்கள். ஆகவே இந்த விசமிகளின் முடிவு எவ்வாறு ஆயிற்று என்பதை நபியை நீர் கவனிப்பீராக. அதாவது எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஜோ பைடனுக்கும் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் டொனால்டு ட்ரம்புக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நம்ம செஞ்ச அநியாயத்தின் காரணமாகத்தான் லாஸ் ஏஞ்சல்ஸில் இவ்வளோ பெரிய தீ பரவலை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கான். 24+16 செத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் எரிஞ்சு நாசமாக போச்சு. அதில் ஒரே ஒரு பள்ளிவாசல் மட்டும் தீக்கிரையாகலன்னு சொல்கிறாங்க, வெள்ளை பள்ளிவாசல். அதில் தொழுதுகிட்டு இருந்திருக்காங்க, அது மட்டும் எந்தவித சாம்பல் கூட மேலே படியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது இறைவனுடைய கருணை. நிறைய பள்ளிவாசல் அழிஞ்சிருக்கு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அத்தாட்சிகள் அனைத்தையும் அவர்கள் பொய்யாக்கி கொண்டே வந்தார்கள். ஆகவே மிக்க சக்தி வாய்ந்த பலசாலி பிடிப்பதைப் போல் நாம் அவர்களை பிடித்து கொண்டோம் சொல்கிறான். பலசாலி பிடிக்கிற மாதிரி நான் பிடிச்சிட்டான், இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, 8 நாளாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பலசாலி பிடிப்பதைப் போல் நான் பிடித்து கொண்டேன் அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். ஆகவே எதனை கொண்டு அவர்கள் உபதேசிக்கப்பட்டனரோ, 6:44 சொல்கிறான், எதனை கொண்டு அவர்கள் உபதேசிக்கப்பட்டனோ அதனை அவர்கள் மறந்து விட்ட பொழுது அவர்களை சோதிப்பதற்காக எல்லா பொருட்களின் வாசல்களையும் அவர்களுக்கு நாம் திறந்து விட்டோம். ஆக அவற்றை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றை கொண்டு அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களை திடீரென நாம் பிடித்து கொண்டு வந்து பிடிச்சிட்டான். அப்பொழுது அவர்கள் நிராசையுடன் ஆகிட்டாங்க, நம்பிக்கை இழந்துட்டாங்க. எல்லாரும் பெரிய பெரிய ஹாலிவுட் நடிகர்லாம் அழுகிறாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வர பெண்மணி அது ஓன்னு அழுகிறாங்க. எல்லாம் போச்சு. காருக்குள்ளே உட்காந்து அழுகிறாங்க, விசும்பி அழுகிறாங்க. பெட்ரோல் பங்க்கிட்ட நின்று பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் விசும்பி அழுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, திடீரென நாம் பிடித்துக்கொண்டோம். நல்லா சொல்கிறாங்க, திடீரென நாம் பிடித்து கொண்டோம். அப்பொழுது அவர்கள் நிராசை உடையவர்களாகி நம்பிக்கை இழந்துட்டாங்க. இனிமேல் அவ்வளோதான், ஜாலி முடிஞ்சோம், நம்ம தேரவே மாட்டோம், நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆகவே அநியாயம் செய்திட்ட அந்த சமுதாயத்தின் வேர் துண்டிக்கப்பட்டு விட்டது. எல்லா புகழும் அகிலத்தாரின் இறைவனாகி அல்லாஹுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்கிறாங்க. நபியே நீர் கூறுவீராக, எவர் வழிகேட்டில் இருக்கிறாரோ அவர்களுக்கு அளவற்ற அருளால் அவகாசத்தை நீட்டி விடுகிறான். எத்தனை 465 நாள் 460 நாள் நீட்டிருக்கான், கால அவகாசத்தை நீட்டி விடுகிறான். முடிவாக அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை ஒன்று வேதனையை அல்லது மறுமையை அவர்கள் காணும் வரை, அப்பொழுது இடத்தால் கெட்டவர் யார், படையால் பலகீனமானவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி காண்கிறான். ஆகவே நம்ம யூதர்களுக்கும் இந்த RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இந்து மகாசபை, ABVP உள்ளிட்ட இந்த சங்க பரிவாரர்களுக்கும் உலகத்தில் வாழும் யூதர்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்வது இது என்னவென்றால், உங்கள் படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். அதுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இறைவன் கட்டுப்பட்டவனை மாறி அவனோட பாவ மன்னிப்பு கோரி விட்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே உங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதுக்கு பிறகு நல்ல முஸ்லீமாக மன்னித்தால்
உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும், யூதர்கள் பிராமணர் உள்ளிட்ட மனித சமுதாயம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற துவாவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.